என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம், வந்தனம், நமஸ்கார். Today I'd like to give a brief idea regarding, a brief introduction regarding the biological classification. உயிரினங்களை வகைப்படுத்துதல் பற்றிய ஒரு முன்னுரையை கொடுக்க இருக்கிறேன். How the organisms are classified. உயிரினங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன? What are the different types of classification? பல்வேறு வகைப்பாட்டு முறைகள் யாவை? அதெல்லாம் பற்றி ஒரு பேசிக் introduction. Then finally we goes to the five kingdom system of classification, which is followed by us. நாம் இப்பொழுது பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஐந்துலக வகைப்பாட்டை பற்றிய ஒரு விளக்கத்தை தனியாக பார்ப்போம். So it is just an introduction. State board குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். It is very useful for the NEET students. NEET student, this five kingdom is very very important. For group 1, group 2, group 3, group 4, all the competitive examinations, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. So classification is very important. We should arrange the plants and animals in a particular way. தாவரங்களையும் விலங்குகளையும் ஒரு குறிப்பிட்ட விதத்திலே வரிசைப்படுத்தி வைத்தால்தான் பயிலுவதற்கு எளிதாக இருக்கும். இது டாக்ஸானமி என்று கூறுவார்கள், வகைப்பாட்டியல் என்று அழைக்கப்படும். The branch of botany deals with identification, description, classification and naming of plants. Or the branch of biology deals with identification, description, classification and naming is said to be taxonomy. தாவரங்களை கண்டறிந்து ஐடென்டிஃபிகேஷன், விளக்கி டிஸ்கிரிப்ஷன், வகைப்படுத்தி கிளாசிஃபிகேஷன் அண்ட் நேமிங், பெயரிடுகின்ற ஒரு அறிவியல் பிரிவினை நாம் வகைப்பாட்டியல் என அழைக்கிறோம். அது தாவரமாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம். ஸோ ஜென்ரலி இட் இஸ் செட் டு பி பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஒன்ஸ் அப்பான் அ டைம், long ago, so long ago, in ancient days, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, பிஃபோர் கிரைஸ்ட், அரிஸ்டாட்டில் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். இந்த அரிஸ்டாட்டில் சயின்டிஸ்ட் அப்படி சொல்ல முடியாது, ஒரு தத்துவ ஞானி என்று அழைப்போம். ஃபிலாசபர், கிரேட் ஃபிலாசபர். இந்த அரிஸ்டாட்டில் தான் ஃபர்ஸ்ட் கிளாசிஃபைட் தி ஆர்கானிசம்ஸ். உயிரினங்களை முதலில் வகைப்படுத்தியவர் என்று நாம் அரிஸ்டாட்டிலை தான் கூறுவோம். அக்காலத்திலேயே in BC, around 384 to 322 BC, before Christ, he classified the organisms on the basis of its morphology. அதனுடைய புற அமைப்பினை அடிப்படையாக கொண்டு he classified the organism into plants and animals. உயிரினங்களை தாவரங்கள் என்றும் விலங்குகள் என்றும் இரண்டாக பிரித்தார். The plants are classified into herbs, shrubs and trees. சிறு செடிகள், புதர் செடிகள், மரங்கள் என்று மூன்றாக வகைப்படுத்தப்பட்டன தாவரங்கள். ஸோ ஜெனரல் கிளாசிஃபிகேஷன் ரெண்டு, பிளான்ட், அனிமல்ஸ், தாவரங்கள், விலங்குகள். அந்த பிளான்ட் மூணாக பிரித்தா ஹெர்ப்ஸ் சிறு செடிகள், ஷ்ரப்ஸ் புதர் செடிகள் அண்ட் ட்ரீஸ் மரங்கள். ஹெர்ப் அப்படின்னாலே பிளான்ட்ஸ் வித் சாஃப்ட் ஸ்டெம், மென்மையான தண்டினை பெற்றிருக்கக்கூடிய தாவரங்களுக்கு ஹெர்ப், சிறு செடிகள் என்ற பெயர். The plants is bushy appearance. Plants with bushy appearance, புதர் போன்ற ஒரு தோற்றத்தை பெற்றிருந்தால் அதற்கு shrub என்று பெயர், புதர் செடி என்று பெயர். Trees, a plant with a prominent tree trunk, தெளிவான அடிமரத்தை ஒரு தாவரம் பெற்றிருந்தது என்றால் அதற்கு மரம் என்று பெயர். இது ஒரு கிளாசிஃபிகேஷன். And come to the animals. Animals are ரெண்டாக பிரிச்சா, with red blood, without red blood. அதாவது சிவப்பு ரத்தத்தை பெற்றிருக்கக்கூடிய விலங்குகள், சிவப்பு ரத்தமற்ற விலங்குகள். வித் ரெட் பிளட்னா ஆர்பிசி இருக்கும், ஆர்பிசி இல்லை அப்படின்னு நம்ம கிளாசிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். அதுக்கப்புறம் கால் லினேயஸ், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி என்று அழைப்போம். கால் லினேயஸ் அவர் தான் கரெக்டாக கிளாசிஃபை பண்ணார். ஹி கிளாசிஃபைட் த பிளான்ட் கிங்டம் இன்டு, சாரி, லிவிங் ஆர்கானிசம் இன்டு, நாட் பிளான்ட் கிங்டம், லிவிங் ஆர்கானிசம் இன்டு பிளான்ட் and animalia are plant kingdom and the animal kingdom. So இரண்டாவது சரியாக தாவரங்களை, உயிரினங்களை பிரித்தவர், இரண்டாக பிரித்தவர் யார் அப்படின்னா கால் லினேயஸ், தாவரங்களை அல்ல உயிரினங்களை.
One is plant kingdom, another is animal kingdom. தாவர உலகம் என்றும் விலங்குலகம் என்றும் உயிரினங்களை இரண்டாக பிரித்தார். இவரோட கிளாசிஃபிகேஷனில் என்ன வரல, ப்ரோ அண்ட் யூகேரியோட்ஸை பற்றி அவர் எதுவும் மென்ஷன் பண்ணலை, ஃபங்கஸை பற்றி எந்த மென்ஷனும் இல்லை. ஓகேயா, யூனிசெல்லுலர் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் எதையும் மென்ஷன் பண்ணல. பட் டூ கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் properly done by the scientist called Linnaeus in the year 1707 to 1778, 17th century வாக்கில் பண்ணினார். இவர் தான் தாவரங்களை சரியாக இரண்டு வகைப்பாடு என்று பிரித்தார். His system of classification is also known as artificial system of classification. இவருடைய வகைப்பாட்டினை செயற்கை வகைப்பாட்டு முறை என்று அழைப்பார்கள். Classification based on one or the most only a few characters we are calling it as artificial system. தாவரங்களையோ அல்லது உயிரினங்களையோ விலங்குகளையோ வகைப்படுத்துகின்ற சமயத்தில் ஓரிரு பண்புகளை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தினால் அதற்கு artificial system என்ற பெயர். Genera Plantarum, Species Plantarum, Systema Naturae, Flora Lupanica, Hortus Atlanticus என்று அழைக்கப்படுகின்ற நூல்களை எல்லாம் அவர் எழுதினார். Then we come to the three kingdom system of classification by Ernst Haeckel. Two kingdom perfect called Linnaeus. First classify பண்ணவர் யார் அப்படின்னா Aristotle. Next we come to Ernst Haeckel. இது நம்ம எக்காலஜி படிக்கிறப்ப இந்த Ernst Haeckel அவர் பேரை படிச்சிருப்போம். He is responsible for three kingdom system of classification, or he classified the organisms into three groups. One is Protista, Animalia and Plantae. Protista எல்லாம் யூனிசெல்லுலர்ல வரும், இது எல்லாம் Animalia நமக்கு தெரியும், Plantae தெரியும். They are 1806. Okay, this classification based on phylogenetic relationship. Phylogeny means evolution. The classification based on phylogeny is Ernst Haeckel system of classification. பரிணாமத்தை அடிப்படையாக கொண்ட வகைப்பாட்டு முறை என்று இவருடைய வகைப்பாட்டு முறை அழைக்கப்படுகிறது. இதை தவிர அடால்ஃப் எங்லர், கால் பிராண்டல் ரெண்டு சயின்டிஸ்ட் இருந்தால் அவங்களோட சிஸ்டம், அடால்ஃப் எங்லர் அண்ட் கால் பிராண்டல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ an example for that is a phylogenetic system of classification. அதை ஞாபகம் கிளாசிஃபிகேஷன். அப்புறம் எடுத்துனோம்னா ஃபோர் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பை ஹார்வர்ட் கோப்லாண்ட். ஹார்வர்ட் கோப்லாண்டுங்கிற ஒரு யூஎஸ்ஏக்காரர், அமெரிக்காக்காரர் ஆர்கானிசத்தை நாலா பிரிச்சார். ஒன் இஸ் மொனீரா which comes under prokaryotic organism. Protista, Plantae and Animalia comes under eukaryotes. கோப்லாண்ட் என்று அழைக்கப்படுகின்ற அறிவியல் அறிஞர் நான்குலக வகைப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்தினார். இவர் உயிரினங்களை மொனீரா, prokaryote, Protista, Plantae, Animalia, all these three are eukaryotes. Prokaryote என்ன? Pro means primitive, karyon means nucleus. Organism with an incipient nucleus or primitive nucleus is said to be prokaryotes. தோன்றுதலை உட்கருக்களை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களை நாம் prokaryoteகள் என அழைக்கிறோம். U means true, karyon means nucleus. Organisms with a well-defined nucleus is said to be eukaryotes. U என்றால் உண்மை என்று பொருள், caryon என்றால் உட்கரு என்று பொருள். உண்மையான உட்கருகளை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களை நாம் eukaryoteகள் என அழைக்கிறோம். இது ஒரு கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் எடுத்துனோம்னா புதுசாக 6 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறத கால் வூஸ் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணார். அது 6 கிங்டத்துக்கு முன்னாடி he classified the organism into 3 domains and 6 kingdoms. 6 பெரும் பிரிவுகளாகவும் 6 உலகங்களாகவும் பிரித்தார். His system of classification completely based on the differences in ribosomal RNA. RNA னு கேள்விப்பட்டிருக்கீங்க. RNA represents the ribonucleic acid, and the RNA ல mRNA the messenger RNA, tRNA the transfer RNA, rRNA the ribosomal RNA னு படிச்சிருப்பீங்க. So his classification based on the differences in the RNAs, ribosomal RNAs. அவர் 3 டொமைனை பிரிச்சார். Domain 1 bacteria which possesses kingdom bacteria, domain 2 archaea with the kingdom archaea, and third is domain 3 eukarya. Eukarya with the 4 kingdoms, Protista, Plantae, Fungi and Animalia. இவர் உயிரினங்களை 3 பெரும் உலகமாக பிரித்தார். ஒன்று domain 1 bacteria, domain 2 archaea, domain 3 eukarya. இந்த பாக்டீரியாவுக்கு கீழே பாக்டீரியான்னு ஒரு கிங்டம் வந்துடும்,
ஆர்கியானா உங்களுக்கு தெரியும், the bacterium which live in extreme environmental conditions is said to be archibacterium. யாரும் வளர முடியாத சூழலில் வளரக்கூடிய ஒரு உயிரினம் இருப்பாரும்போது எக்ஸ்ட்ரீம் என்விரான், ரொம்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், ஆர் கெமிக்கல்ஸ் நிறையா இருக்கும், ஆர் அசிடிக்காக இருக்கும். அது மாதிரி யாருமே வளர முடியாத சூழலில் வளர்ந்ததுன்னா அது ஆர்கிபாக்டீரியான்னு பேர். தென் யூகேரியா ட்ரூ நியூக்ளியஸ் வச்சுருக்கோம். இது ரெண்டுமே ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ், இதுவும் ஒன்று தான், ரெண்டுமே பாக்டீரியா தான். பட் த பாக்டீரியம் விச் லிவ்ஸ் இன் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ், யாரும் வளர முடியாத ஒரு சூழலில் வளரக்கூடிய பாக்டீரியத்திற்கு ஆர்கி என்ற பெயர். அப்புறம் இங்கே புரோட்டிஸ்டா, பிளான்டே, ஃபங்கை, அனிமாலியா, இது 6 கிங்டம். ஆனால் இப்போ லோகம் முழுக்க ஃபாலோ பண்ணுறது என்னன்னா 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பை ஆர்ஹெச் விட்டேக்கர். இப்பொழுது பெரும்பான்மையான நாடுகளில் பின்பற்றி கொண்டிருக்கின்ற ஒரு வகைப்பாடு என்பது 5 உலக வகைப்பாடு பை ஆர்ஹெச் விட்டேக்கர். This Whittaker classified the organisms into 5 kingdoms. One is kingdom Monera. Unicellular prokaryotic organisms comes under Monera. Example, bacteria and cyanobacteria. Bacteriaவும் நீலப்பச்சை பாசிகளும் இதன் கீழ் வரும். ஒரு செல் prokaryotic உயிரினங்கள் அனைத்தும் மொனீராவின் கீழே வரும். மொனீரா means unicellular prokaryotic organisms. ஒரு செல்லினை பெற்றிருக்கக்கூடிய ப்ரோகாரியோட்டிக் உயிரினங்கள். எக்ஸாம்பிள், பாக்டீரியா அண்ட் சைனோபாக்டீரியா, நீலப்பச்சை பாசி. யூனிசெல்லுலர் யூகாரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் கம்ஸ் அண்டர் புரோட்டிஸ்டா. ஒரு செல்லினை பெற்றிருக்கக்கூடிய யூகாரியோட்டிக் உயிரினங்கள் அனைத்தும் இந்த புரோட்டிஸ்டாவின் கீழே வரும். Thalloid non-chlorophyllous plants are defined as fungi. தாலஸ் உடல் அமைப்பை கொண்ட பச்சையமற்ற உயிரினங்களுக்கு பூஜைகள் என்று பெயர். பிளான்டே யூகாரியோட்டிக் மல்டி செல்லுலர் பிளான்ஸ், பல செல்களை பெற்றிருக்கக்கூடிய யூகாரியோட்டிக் தாவரங்கள். ஹியர் மல்டி செல்லுலர் யூகாரியோட்டிக் அனிமல், பல செல்களை பெற்றிருக்கக்கூடிய யூகாரியோட்டிக் விலங்குகள். அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்க மொனீரா மட்டும்தான் ப்ரோகாரியோட். புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா, இவங்க அத்தனை பேரும் யூகாரியோட்ல வருவாங்க. புரோட்டிஸ்டானா என்ன? யூனிசெல்லுலர் யூகாரியோட், ஒரு செல்லினை பெற்றிருக்கக்கூடிய யூகாரியோட். இவங்க அத்தனை பேருமே மல்டி செல்லுலர் யூகாரியோட். ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா அனைத்தும் பல செல்களை பெற்றிருக்கக்கூடிய யூகாரியோட்கள். போல் பேஸ் என்ன தெரியணும்? வாட் ஆர் ப்ரோகாரியோட்ஸ் and what are eukaryotes? Pro means primitive. Carrion means nucleus. Organism with an incipient nucleus or primitive nucleus is said to be prokaryote. தெளிவான உட்கரு இல்லாத உயிரினங்கள் அல்லது தோன்றுநிலை உட்கருவனை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு ப்ரோகாரியோட்டுகள் என்ற பெயர். பாக்டீரியா தான் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்ங்கிற இடத்துல இது மாதிரி வெறும் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். சில சமயம் இப்படி காமிச்சிருப்பாங்க. primitive nucleusனா என்ன அர்த்தம்னா no nuclear membrane, nucleoplasm, nucleolus, only the genetic material DNA is present. உட்கரு சவ்வற்ற, நியூக்ளியோலஸ் அற்ற, நியூக்ளியோபிளாசம் அற்ற, வெறும் உட்கரு வெறும் டிஎன்ஏ வினை பெற்றது பாருங்களேன், அதுக்கு தான் primitive nucleus, தோன்றநிலை நியூக்ளியஸ்னு பேர். U means true, carrion means nucleus. Organism with a well-defined nucleus is said to be eukaryote. தெளிவான உட்கருவினை பெற்றிருந்தால் அதற்கு யூகாரியோட் என்று பெயர். தெளிவான உட்கருனா என்ன இருக்கும்? இது மாதிரி நியூக்ளியர் மெம்பரான், நியூக்ளியர் சவ்வு காணப்படும். நியூக்ளியர் சவ்வு உள்ள பார்த்தீங்கன்னா நியூக்ளியோபிளாசம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு திரவம் இருக்கும். நியூக்ளியோலஸ் என்று அழைக்கப்படுகின்ற உட்கரு மணி காணப்படும். தென் த குரோமாட்டின் ரெட்டிகுலம். இது எல்லாம் இருந்தால் இதுக்கு ட்ரூ நியூக்ளியஸ்னு பேர். வெறும் கொஞ்சம் டிஎன்ஏ மட்டும் இருந்தால் அதுக்கு ப்ரோகாரியோட்னு பேர். ஸோ கிளாசிஃபிகேஷனில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ப்ரோகாரியோட் ஆர்கானிசம் வித் primitive nucleus, யூகாரியோட்ஸ் ஆர்கானிசம் வித் வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ். அதை வச்சுட்டு தான் மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா அப்படின்னு 5 kingdom system of classification வந்தது. ஓகே, this is just introduction. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பார்த்துன்னு போகலாம். Thanks a lot. Thanks for hearing.